என்னை அழைத்தவரே எப்படி நன்றி சொல்வே, என் மேல் அன்பு கூர்ந்து என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே எப்படி நன்றி சொல்வே, என் மேல் அன்பு கூர்ந்து என்னை அழைத்தவரே. கைகள் தட்டி பாடுவோம். ஆமென். என்னை அழைத்தவரே எப்படி நன்றி சொல்வே, என் மேல் அன்பு கூர்ந்து என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே இயேசுவே எப்படி நன்றி சொல்வே, என் மேல் அன்பு கூர்ந்து என்னை அழைத்தவரே. உருகுலைந்த என் வாழ்வை உமக்காக தெரிந்து கொண்டீ, உருகுலைந்த என் வாழ்வை உமக்கென தெரிந்து கொண்டீ, பாவி என் மேல் அன்பு கூர்ந்து பாசத்தோடு அரவணைத்தீ, பாவி என் மேல் அன்பு கூர்ந்து பாசத்தோடு அரவணைத்தீ, என்னை அழைத்தவரே எப்படி நன்றி சொல்வே, என் மேல் அன்பு கூர்ந்து என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே எப்படி நன்றி சொல்வே, என் மேல் அன்பு கூர்ந்து என்னை அழைத்தவரே. ஆண்டவரே, தகுதியற்ற பாவியாக பலவீனனாக இன்று வரையிலும் இந்த நொடிப்பொழுது வரையிலும் நல்லது ஒன்றும் என்னிடத்தில் இல்லாத பொழுதும் நீர் வைத்த அந்த சிநேகம், மாறாத உம்முடைய பேரன்பு எங்களை ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை தருகிற உம்முடைய திவ்ய காருண்யம் அனைத்தையும் நினைத்து பார்க்கிறோம். உம்மை விட்டு விலகி சென்ற நாட்கள், உம்மை மறுதலித்த காலங்கள், உம்மை மறந்து போய் நீர் என்னை அழைத்தீர் என்பதை உணரத் தவறிய நேரங்கள், இவைகளுக்காக எங்களை மன்னியும். நீர் எங்களுக்காய் ஒவ்வொரு நொடி பொழுதும் காத்திருக்கிறீர். நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் போன பொழுதும் நீர் எங்களை விட்டு விலகவே இல்லை. நீர் எங்களை யாரிடத்திலும் பிடித்து கொடுக்கவில்லை. நாங்கள் தகுதியற்றவன் நிலையில் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடிய பொழுதும் நீர் உம்மை இதயத்தை எங்களுக்காக திறந்து அற்புதங்களும் அதிசயங்களையும் ஆயிரம் ஆயிரமாய் செய்து கொண்டே இருக்கிறீர். இவையெல்லாம் நாங்கள் உணரத் தவறிவிடுகிறோம், உணர்விழந்து வாழ்கிறோம். இப்பொழுதும் நீர் எங்களை உமது நேசத்திற்குள் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்கள், ஆனால் பலவீனர்களாகிய எங்களை நீர் உமக்கென்று தெரிந்து கொள்கிறீர்.
எத்தனை மகா பெரிய உம்முடைய அன்பு இந்த நேச கரத்திற்குள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். அதை உணர்ந்து எப்போதும் அந்த நேசக்கரத்திற்குள் அடங்கி இருக்க உது திரு இதயத்தின் வாஞ்சையை உணர்ந்து வாழ எங்களுக்கு போதித்தரலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் அன்பு சகோதரர் அண்ணன் மூலமாய் நம்மோடு பேசினார். நாம் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த நாளிலே இந்த வேத வசன பகுதிகளை நாம் தியானித்து கடவுள் என்னிடத்திலே அவர் எதிர்பார்ப்பது என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கையாய் மாறும். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இந்த உலகத்தில் ஒன்னே ஒன்று நமக்கு தெரியணும், என்னை ஆண்டவர் அழைத்தார், அழைத்ததோடு அவர் விடல, என்னை தெரிந்து கொள்கிறார். இந்த நாளிலே நான் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் கொலோசையர் முதல் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து நீங்கள் தியானத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசையர் 1:28. கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இங்கே பவுல் ஒரு மெய்யான ஒரு சத்தியத்தை, ஒரு ஆழமான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா புரிந்து கொண்டோம் என்றால் கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். அல்லேலூயா. நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், பிரதரா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே ஒரு மையத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நான் யார் தெரியுமா, என் லெவல் என்ன தெரியுமா, என் பெருமை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்முடைய சுயாதீனத்தை அறிவிப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க. ஒரு கிறிஸ்தவன், அதனால்தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய கோட்பாடு, திருச்சபையினுடைய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும், ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டவர்கள். கைகளை தட்டுங்க பாப்போம். என் தலையில எப்பொழுது ஞான ஸ்நான நீர் ஊற்றப்பட்டதோ அப்பொழுதே நான் நற்செய்தி அறிவிக்கிறவனாய் மாறுகிறேன். நான் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். அந்த சம்பவம் என் இதயத்தை தொட்டதனால் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமம், கிறிஸ்துவை அறியாத கிராமம். அந்த கிராமத்திற்கு, அந்த கிராமத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, இன்னைக்கு நம்ம செல்கிற சில பாதைகளிலும் பகுதிகளிலும் சில உண்டு. என்னன்னா, கணவன் மனைவியா இருப்பாங்க, பிள்ளைங்க பெற்றுக்கிடுவாங்க. ஆனா திடீர்னு ஏதாவது ஒண்ணுனே அவர்கள் வேற யாரையாவது உடனே சட்ட ரீதியாக இல்லாமல் அவர்களாகவே தெரிந்து கொண்டு இன்னொருவரோடு, இன்னொரு பெண்ணோடு, ஆணோடு வாழ்ந்து அவர்கள் பிள்ளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிராமம் அது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இது இன்னைக்கு எல்லா இடங்களையும் பரவி கொண்டிருக்கு.
ஆனா அவங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பிள்ளைகள் பிறக்கிறார்கள், அவர்களும் அதே போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த கிராமத்துல போய் சில ஊழியர்கள் எப்படியாவது பெரியவங்களை மாற்ற முடியுமோ முடியாதோ, ஆனா அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து படிக்கிறாங்க. அது ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தை சார்ந்த பள்ளிக்கூடம். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு மெல்ல போய் அவர்களுக்கு மறைக்கல்வி, ஞான உபதேசம், இல்லையானால் கேட்டிசம் வகுப்பு என்று சொல்லுகிறோம், அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளுக்கான ஒரு ஜெப பகுதியை அவர்கள் ஆரம்பித்தார்கள். விளையாட்டு போட்டிகள் இதையெல்லாம் முதலாவது வைத்து அவர்களை ஆரம்பித்து அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை குறித்து கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப சில மாதங்கள் செல்லவில்லை, கொஞ்சம் வாரம் போய் பார்த்து அவர்களை பக்குவப்படுத்திய பொழுது அங்கிருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கேட்டாங்க, நாங்கள் உங்களை பார்த்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆயிட்டு, நீங்கள் ஏசப்பா பற்றி தெரிந்து கொண்டீர்களா என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப சில பிள்ளைகள் அவர்களுடைய அனுபவங்களை சொன்னாங்க. நாங்க மேலே இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு ஏசப்பா தான் கடவுள் என்று சொன்ன பொழுது அங்கிருந்து அவர் கேட்டார், நீங்கள் ஏசப்பாவை உங்களுக்கு பிடித்து விட்டது, உங்களுக்கு பிடிக்குமா? கை கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்கும். ஏசப்பாவை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியுமா? தெரியும். நாங்க ஏசப்பாவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அவர் கேட்டார், ஏசப்பாவை பிடிக்கும், ஏசப்பா பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிய வருது, இப்ப இந்த ஏசப்பாவுக்காக நீங்க என்ன செய்தீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அதில் இருந்த ஒரு 9 வயது சிறுமி எழுந்து சொன்னாலாம், 2 மாதமே ஆண்டவருடைய வசனங்கள்லாம் ஒன்றும் படிக்கல, ஆண்டவரை பற்றிய செய்தியை கேட்ட சிறுமி சொன்னாலாம், நான் என் வீட்டுக்கு போய் எங்க படிக்காத எங்க அம்மாவுக்கு ஏசப்பாவை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்க அம்மாவுக்கு ஏசப்பாவை சொன்னதனுடைய விளைவு என்னன்னா, எங்க அம்மா எங்க அப்பா விட்டு வேற ஒருத்தனோடு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க அம்மா அந்த மனுஷனை விட்டுட்டு இனிமே நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கூலி வேலைக்கு போய் எனக்கு சாப்பாடும் கொடுத்து என்னை படிக்கவும் வச்சு மனம் மாறிட்டாங்க. அந்த பொண்ணு சொன்னாலாம், எங்க அம்மா பாவத்தை விட்டுட்டாங்க, எங்க அம்மா ஏசப்பாட்ட வந்துட்டாங்க, எங்க அம்மா ஏசப்பாவுக்கு பிரியமானவளா மாறிட்டாங்க. நான் போய் சொன்னேன், அம்மா இந்த ஏசப்பா ரொம்ப நல்லவர்மா, இந்த ஏசப்பா நமக்காக ஜீவனை கொடுத்தார், ஏன்னா நம்ம பாவத்திலேயே வாழ்ந்தா நம்ம எங்க போய் சேருவோம்னு எங்க அம்மாவுக்கு நான் ஓயாம சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த 2 மாதத்துல நான் கேட்டதெல்லாம் எங்க அம்மாவுக்கு சொன்னேன். எங்க அம்மா பாவ வழியை விட்டு, தீய வழியை விட்டு, தகாத ஒரு மனுஷன் எங்க வீட்டில் இருந்தான், அவனை துரத்திட்டு இன்னைக்கு எங்க அம்மா எனக்காக கடினமா உழைத்து இன்னைக்கு நாங்க ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள போகும்படி ஏசப்பாவுக்காக எங்க அம்மா மாறி இருக்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி எழுப்புங்கள், இங்க இருக்கிற நீங்களும் நானும், பவுல் சொல்றாரு, நாங்கள் கிறிஸ்துவை பற்றிய அறிவிக்கவே நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க யாரங்க பத்தி அறிவிச்சீங்க? சிஸ்டர், வருஷம் ஓடிட்டு 20 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 8 வருஷம், 7 வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். உங்களால் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? என்னால் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு இருதயத்தில் இருக்க வேண்டிய பெரிய கேள்விக்குறி என்ன தெரியுமா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்களால இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? உன்னால எத்தனை பேருமா மனம் மாறினாங்க? எத்தனை பேருக்கு நீ இயேசுவை அறிவித்த? எத்தனை பேரை நீ இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாய்?
இப்ப பவுல் சொல்றாரு, நல்ல கவனி, அந்த வசனத்தை நல்ல பைபிளை பெரட்டு என்னோடு சேர்ந்து. பவுல் சொல்றாரு, நாங்கள் கிறிஸ்துவை பற்றியே அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஊழியன் யார் சொல்லுங்க? யாரு? கிறிஸ்துவை பற்றி முதல்ல அறிவிக்கணும். ரெண்டாவது, நீ முதிர்ச்சி நிலை அடைந்து நீ தேறி மற்றவர்களை தேறினவர்களாக மாற்றணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வேர் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் முதல்ல பாஸ் ஆகணும். பாஸ் ஆன நான் என்ன செய்யணும்? மற்றவங்களை பாஸ் ஆகிறதுக்கு வழி பண்ணணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. எனக்கு நாங்கள் ஒரு காம்பவுண்டில் இருந்தோம். அப்போ அந்த காம்பவுண்டில் இருக்கும் பொழுது 4-5 வீடு தான் உண்டு. அப்போ நான் 8ஆவது வகுப்பு படிக்கிறேன். உடனே 10th பாஸ் ஆன ஒரு அக்கா, ஏன்னா 10th பாஸ் அப்போ பெருசு. பிரைஸ் தி லார்ட். உடனே அந்த அக்கா அவங்கள்ட்ட, ஏய் அந்த அக்காட போடா, அங்கே போனா அந்த அக்கா அவனை நினைச்சுவாங்க சொல்லுங்க, பாடம் சொல்லி தருவாங்க. கரெக்டா அந்த பொண்ணுக்கு தெரியும், அவங்க பாடம் எடுத்தாங்கன்னா உனக்கு கரெக்டா உன்னை நடத்துவாங்கடா அப்படின்னு அவங்கள நோக்கி என்னை வழி நடத்தின காலம். ஏன்? அவங்க ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு தெரிந்த அந்த பாடங்களை படித்து 10ஆவது வகுப்புல தேறி நல்ல மார்க் வாங்கினதுனால தெருவில் உள்ள 7, 8 எல்லாம் படிக்கிறதெல்லாம் யார் வீட்டில் இருக்குன்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆன அக்கா வீட்டில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ ஒரு தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேலை? ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு நீ தேவனுடைய ஊழியத்தை செய்வது என்பது கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிவிக்கிற நீ தேறினவர்களாக மற்றவர்களை தேர்ச்சிக்குள் நடத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அது அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்துல உண்மையாகவே கிறிஸ்துவை அறியும், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கை தேறினதாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நீங்க யாரு, நான் யாரு அப்படின்னா நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்களேன். 6ஆம் அதிகாரம் 9 இருந்து 11. என்ன நல்லா கவனிச்சு பாருங்களேன். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீங்க. பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் உணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசைக்குடையோர், குடிவெறியர், பழித்தூற்றுவோர், கொள்ளை வெடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கி கொள்வதில்லை. அடுத்த வசனம், உங்களுள் சிலர் இவ்வாறுதான் இருந்தீர்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க எப்படி இருந்தீங்க? கை கொடுத்து கேளுங்க, நீங்க எப்படி இருந்தீங்க? ஒரு காலத்துல பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து நீ எப்படி இருந்த? சினிமாவுக்கு அடிமை. ஒரு காலம் நீ எப்படி? எல்லா அட்டூழியத்துக்கும் கெட்ட வார்த்தைக்கு அடிமை. ஒரு காலம் நீ எப்படி? எல்லாம் உள்ளத்துல இதயத்துல காம எண்ணங்கள். ஒரு காலத்துல நீ யாருப்பா? குடிகாரன். ஒரு காலத்துல நீ யாரு? தாறுமாறான பாதையில போனவன். ஒரு காலத்துல நீ யாரு? சண்டைக்கோழி. ஒரு காலத்துல நீ யாரு? யார்ட்டையும் பேச மாட்டேன், வைராகியம். ஒரு காலத்துல நீ யாரு? பிடிவாதம், மன்னிக்க முடியாது, செத்தாலும் ஜாவனை தவிர அடுத்தவங்கிட்ட இப்படிதான் நீ வாழ்ந்த. இப்ப வசனம் சொல்கிறது, ஒரு காலத்தில் உங்களுள் சிலர் இவ்வாறு தான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள்.
கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இருக்கீங்களா? நீங்க தான் கேட்டுக்கணும். அல்லேலூயா. நீங்க யாரா மாத்திருக்காரு உங்களை? இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால கழுவப்பட்டு தேவ ஆவியானவர் உங்களை என்னையும் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாற்றி இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்னை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லுமா, உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? உன்னை அவர் இரத்தத்தினால கழுவி, குடிகார பாவியார்ந்த என்னைய கழுவி, தாறுமாறான சிந்தனைக்குள்ளேயும் தீமைக்குள்ளே இருந்த உன்னையனை கழுவி, கடவுள் தம் தூய ஆவியினால் கடவுளுக்கு ஏற்றவர்களாய் மாற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்துக்க. இன்னைக்கு மட்டும் ஆண்டவரை தொடாம இருந்திருந்தா நீ எங்க இருந்திருப்ப? பிரதர் எங்க இருந்திருப்பீங்க? போய் சேர்ந்திருப்பார் பிரதர். நீ எங்கம்மா இருந்திருப்ப? சினிமாவில் உட்கார்ந்துருப்ப, சீரியலில் உட்கார்ந்துருப்ப. நீ எங்க பிரதர் இருந்திருப்பீங்க? ஏதோ ஒரு காரியத்தில் உட்கார்ந்துருப்பீங்க. கடவுள் உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லுங்க. அவருக்கு ஏற்புடையவர்களாக மாற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உன்னை எப்படி மாற்றி இருக்கிறாரு? சத்தமா சொல்லுமா, எப்படி மாற்றி இருக்கிறாரா? கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இதே பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிங்க. நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதில் கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிகேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கி இருந்தீர்கள். அதுபோல் இப்போதும் தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயலுக்கு அடிமையாக்குங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முந்தி நீ எப்படி இருந்த அப்படின்னா, பரதம அது இது இது எல்லாம் இருந்துச்சு. இயேசுவோட இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உன்னை மேல இறங்கி வந்ததுனால, என் மேல இறங்கி வந்ததுனால கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை. அதே பவுல் சொல்றாரு, நீங்க எப்படி இருந்தீங்க? உங்க உறுப்புகள்லாம் பாவத்துக்கு அடிமையா இருந்துச்சு. எதுக்கு அடிமையா இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க, எதுக்கு அடிமை? இன்னைக்கு நம்ம சில நேரத்தில் செய்தியில வரும்பொழுது, சில நேரத்தில் பேப்பர்ல படிக்கும்போது, இல்லை ஏதாவது யாரா சொல்லும்போது, ஐயோங்க அப்படி பாவம் பெருகிட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. முதல்ல நம்ம கேட்டு பார்த்தோம்னா, நான் அப்படிதான் இருந்தேன். உன் உறுப்பு எதுக்கு அடிமையா இருந்துச்சு? உன் வாய் எதுக்கு அடிமையா இருந்துச்சு? உன் கண் எதுக்கு அடிமையா இருந்துச்சு? உன் இழிவான ஒவ்வொரு சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாம் பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. பாவத்துக்கு அடிமை கட்டு கிடந்த என்னையும் உங்களையும் ஆண்டவர் தமக்காக தெரிந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க அதை விட இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். கொஞ்சம் நம்மளை திரும்பி பார்க்கணும், அதுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 2:3 வாசியுங்கள். 2:3 வாசிங்கம்மா. நீங்க 2வது வசனத்திலே படிங்க. நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்புடையவனாக வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும். சொல்லுங்க சிஸ்டர், நீங்க எப்படி இருந்தீங்க? சொல்லுங்க சிஸ்டர், நீங்க எப்படி இருந்தீங்க? பசாசுக்கு அடிமையா இருந்தீங்க. ஜேம்ஸ், நீ எப்படி இருந்த? பாவத்துக்கு அடிமையா இருந்த. நீ எப்படி இருந்த? இந்த உலகத்தின் தலைவனாகிய சாத்தானுக்கு அடிமையா இருந்த, பேயா இருந்த. பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் எப்படி வாழ்ந்தேன்? ஏயா வாழ்ந்த சார், என்னையே தாங்க ஆண்டவர் தெரிஞ்செடுத்தார்னு அநேக சாட்சியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுகிறது பாருங்க, அந்த வசனத்தை பாருங்கள். ஒரு இருந்தோம் நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு இவ்வாறு செயல்பட்டு
மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளுடைய சினத்துக்கு ஆளானோம். எப்படி வாழ்ந்தோம்? பாவம், தீமை எல்லாம் உள்ள இருந்துச்சு. உன்னைய தாங்க ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு. அழிஞ்சு போக வேண்டிய உங்களை என்னைய ஆண்டவர் நினைச்சிருக்காரு. அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. தேவ சிநேகம் உன் மேல இறங்கி வந்து அந்த சிநேகத்தினுடைய அக்கினினால் ஈர்க்கப்படாமல் இருந்திருந்தால் நம்ம வாழ்க்கையும் பரிதாபமா போயிருக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் புனிதர்கள், பெரிய ஞானிகள், பெரிய யோக்கியமானவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் நம்ம மேல வைத்த கிருபை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு 1 தீமோத்தேயு முதல் அதிகாரத்தில் 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:11 வாசிங்க. இந்த நலம் தரும் போதனையே பேரின்ப கடவுள் என்னிடம் ஒப்புடைவித்திருக்கிற சீர்மிகு நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, பேரின்ப கடவுளினிடத்தில் ஒப்புவித்திருக்கிற அவரது சீர்மிகு நற்செய்தி. யார்பா துன்மார்கன்? யார்பா கடவுளுடைய சினத்துக்கு உள்ளானவன்? யார்பா அழிஞ்சு போக வேண்டியவன்? யார்பா என்ன மூட நம்பிக்கை உண்டோ எல்லாம் இருந்தது? யார்பா குடிவரியன்? யார்பா களியாட்டக்காரன்? யார்பா எல்லாம் டூலியம்? ஆனா இப்படிப்பட்ட உங்களை என்னை அவர் அழைத்து தமக்கென்று தெரிந்தெடுத்து இந்த சீர்மிகு நற்செய்தியை உங்க கையில கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்பமாவது உணர்ந்திருக்கீங்களா? யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குன்னு என்னைக்காவது நீங்க உங்க இருதயத்துல உணர்ந்திருக்கிறீர்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அழைத்தவர் ஏராளம். நீங்க யோவான் 6ஆம் அதிகாரம் பிறகு படிச்சு பாருங்க. இயேசுடைய போதனைக்காக காத்திருந்தவர்கள் அநேகர், இயேசுடைய அற்புதத்தை பார்த்தவர்கள் அநேகர், இவரை ராஜாவாய் மாற்றிவிடலாமா என்று யோசித்தவர்கள் பல பேர். ஆனா மீதி இருந்தது 12 பேர் தான். அன்றே அவருடைய சீடருள் பலர் அவரை, அப்படிதான் போட்டிருக்கு, சீடருள் பலர் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. இருந்த 12 பேர் ஆண்டவர் பார்த்து கேட்டார், நீங்களும் போறதா இருந்தா போய்விட மனதா இருக்கிறீர்களான்னு ஆண்டவர் கேட்டார். அப்ப ஒண்ணு தெரியணும், ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி வருகிற நான் அவருடைய ஊழியத்திற்காய் அவர் என்னை அழைத்திருப்பார் என்றால், அந்த ஊழிய அழைப்புல நான் என்ன பண்ணணும்னா தகுதி பெற வேண்டும். என்ன இருக்கணும்? என்ன வேணும்? என்னுடைய ஊழிய அனுபவத்தில் எனக்கு என்ன வரணும்னா தகுதிப்படணும், தேறினவனாக மாறணும். நான் பாஸ் ஆகணுங்க. அதே எல்கேஜி அப்படியே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு குழந்தை பிறந்தோன்னு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் குழந்தைய தூக்கி கொஞ்சுவாங்க. அல்லேலூயா. கொஞ்சுவாங்களா? முத்துவாங்க. கண்ணு அப்படி கும்முன்னு இருக்குது. கண்ணை பாருங்க, அப்படியே நல்லா இருக்கு. ஆனா அதே குழந்தை 2 வயசாகும்போது அப்படியே இருந்து எப்படி இருக்கும்? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, எப்படி இருக்கும்? அதே குழந்தை அப்படியே தான் இருக்குது, குழந்தையாவே இருக்குது. 2 வயசாயிட்டு அப்படியே இருக்குது. எப்படி இருக்கும்? டாக்டரை பார்க்க மாட்டீங்க. 2 மாசம் என்ன, 6 மாசத்துக்குள்ளேயே 6 மாதத்துக்குள்ள பிள்ளை பார்த்து சிரிக்குது, பிள்ளை பார்க்குது, அதுக்குள்ள தவழுது. 9 மாசத்துல பிடிச்சி நிக்குது. 1 வயசுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சு. அப்பா என்ன சந்தோஷம். 3 வயசா கூட ஆகல, பாத்தீங்கன்னா அது எங்கெல்லாமோ பேசுது. பயங்கர சந்தோஷம். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீ வளர்ந்துட்டியா? வளர்ந்துருக்கியா? எத்தனை பிரசங்கம், எத்தனை ஊழியர் தியானம், வாரம் வாரம் வர்றோம், வாரம் வாரம் ஜெபிக்கிறோம்.
உன்னை என்னமா மாற்றம்? சகோதரா சகோதரியே, ஆண்டோட பிள்ளைகளை, உங்களுக்குள்ள என்னங்க, எனக்குள்ள என்னங்க தேர்ச்சி இருக்குது? ஒரு மரத்தை, ஒரு செடியை வச்சா அது என்னவா மாறணும்? அது மரமா மாறணும், பூக்கணும், காய்க்கணும், கனி கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, ஆண்டவர் சொல்றார் மரம் வளர்ந்தது முக்கியம் இல்லை. பாருங்க, மரம் வளர்ந்துட்டுங்க, வளர்ந்த மரம் இலை அடர்ந்து இருந்துச்சு. அங்க வந்து இயேசு பார்த்தாரு, ஒன்னும் இல்லையா. உடனே சொன்னாரு, இனிமேல் உன்னுடைய கனியை எவனும் சுவைக்கவே. அந்த நேரமே அது பட்டு போயிட்டுனா அப்புறம் நீ நல்லா கவனிச்சுக்காரு, நீ செடியாவே இருந்தனா அவர் என்ன பண்ணுவாரு? மரம் வளர்ந்து அப்படியே அடர்ந்த இலையா இருக்குது, அங்கேயே அவர் வந்து பார்த்துட்டு ஒண்ணும் இல்லைன்னா உன்னைய வச்சு தண்ணியை ஊற்றி வளருவேன்னா நீ தான் இப்படியே தான் இருப்பேன் என்னன்னா ஒன்றும் இல்லை. வெயிட், கொஞ்ச நாள் அது தூக்கி எறியப்படும். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று பைபிள் சொல்லுகிறது. பக்கத்தில் கை குடிச்சுங்க. காலத்தை பயன்படுத்திக்கோ. நான் எதை பயன்படுத்திக்கணும்? நான் எனக்குரிய காலத்தை பயன்படுத்திக்கிறேன். எனக்கு கடவுள் கொடுத்த காலம் இது. நீ வேணா நினைக்கலாம், என்னடா இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டெய்லி ஜெபமா? வீடுலாம் இல்லையா, குடும்பம் இல்லையா எங்களுக்கு? உன் இருதயத்தில் இருக்கும் இந்த ஜபம், அந்த ஜபம், அந்த ஜபம், அந்த ஜபம். காலம் கொஞ்சம்தான். பிரைஸ் தி லார்ட். இதே பீடத்தில் பாடின தாமஸ் பிரதர் மேலே மேட்சத்துக்கு போயிட்டாரு. இந்த பக்கத்துல இருந்து கையை நல்லா அசைச்சு பாடின ஜோ மைக்கேல் பிரதர் இந்த உலகத்தில் கிடையாது. அந்த பக்கத்தில் வந்து அந்நிய பாஷை பேசின கிங்ஸ்லி அம்மா அந்த உலகத்தில் கிடையாது. நேற்று இரவு நம்மோடு இருந்த ரோஸ் பாட்டியம்மா மேலே போயாச்சு ஆண்டவர்கிட்ட. உங்காலம் எங்காலம் நேற்று வர பேசிருக்கு, படுத்துச்சு. காலைல 9 மணி 6 மணிக்கு ஃபோன் வருது, அம்மா போயிட்டு மேலே. நீ எப்போ ஜாலிக்கு இருக்கிறதுக்கு ஊழியம் கிடையாது. உன் சோக கதையும் உன் சொந்த கதையும் பேசுகிற இடம் ஊழியம் கிடையாது. என் சுய விருப்பத்துக்காக நான் ஊழியம் பண்ணல. இது ஊழியம், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இதுல பிரஸ்டீஜ் பார்க்கறதுக்கு, இதுல நான் இல்லைன்னா என் லெவலை காமிக்கிறதுக்கு இல்லை. இது பெரிய ஊழியமா, சின்ன ஊழியமா, 1000 பேர் வருவாங்களா, 1,00,000 பேர் வருவாங்களா? இல்லை. தேவனுக்கு பிரியமா வாழ்வது, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து பிரியமா இருக்கிற அந்த தேவனை பற்றி உலகத்திற்கு கொடுத்து தேவனுக்கு பிரியமானவர்களை அறுவடை செய்வதே ஊழியத்தின் நோக்கம். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க எனக்கு பிரியமானவர்களை இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னை ஆண்டவர் எங்க இருந்து, அதனால தான் சொன்னேன் ஒரு குழந்தைன்னு சொன்னேன். ஒரு குழந்தையா இருக்கிறது, குழந்தையா இருந்தா அதை நினைச்ச முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல ரசிக்கவே அது நம்ம அழுதுருவோம், புலம்பிடுவோம், ஊரா டாக்டரா தூக்கிட்டு போவோம். இன்னைக்கு உங்க நிலைமையை தயவு செய்து நீங்க காப்பாத்திக்கோங்க. ஜபத்துல, ஊழியத்துல, ஆண்டவருக்காய் வாழ்றதுல வைராக்கியமான வளர்ச்சி இல்லை என்றால் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ல நம்முடைய வாழ்க்கையில நல்லா கவனிச்சு பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்கம்மா. 25 படிக்கிறீங்களா? நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள், ஆனால் இப்போது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். கை தட்டுங்க பாப்போம். எப்படி இருந்தோம்? வழி தவறிய ஆடுகளா இருந்தோம். நான் ஊழியத்துக்கு வந்த, ஊழியத்தில் இல்லை, ஜப வாழ்க்கையில வந்த தொடக்க காலம் நிறைய பேர் முன்மாதிரியா இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் ஆவியின் வரங்கள்ல நிரம்பினவங்க இருந்தாங்க.
எத்தனையோ பேர் சாட்சி சொன்னார்கள், எத்தனையோ பேர் தேவ செய்தியை கொடுத்தவங்க. நான் அவங்கெல்லாம் பார்த்த காலம் ரொம்ப பிரம்மாண்டமாய். ஆனா அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவங்க புனிதர்களை போல வாழ்ந்தவர்களாம் உண்டு. ஒரு ஐயாலாம் உண்டு, அவங்க பேரு நிக்கோலாஸ் அப்படிங்கிற ஐயா. அவங்க நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சாலே தேவ பிரசன்னம் இறங்கி வரும். ஒரு பெரிய பிரசங்கம்லாம் இல்லைங்க, தியானத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு காப்பி கொடுப்பாங்க. வர்றவங்களை நல்லா சிரிச்ச முகத்தோடு புன்முறுவலோடு கூப்பிட்டு, நல்லா இருப்பீங்கப்பா, கவலைப்பட மாட்டீங்க, கவலைப்படாதீங்க, ஏசப்பா நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு அவங்கள ஆறுதல் படுத்தி அந்த தியானத்தில் பங்கெடுக்க வைப்பாங்க, உற்சாகப்படுத்துவாங்க. என்ன தெரியுமா, நான் அவருடைய கடைசி தருணத்திலும் நான் அவரை சந்திக்க போயிருந்த பொழுது அவர் சொன்னதெல்லாம், அவர் கண்களில் வடிந்த கண்ணீர்லாம் என்ன தெரியுமா? ஆன்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எப்பா 90 வயசு நெருங்கிட்டு கடைசி நாட்கள். ஆனால் அவர் சொல்றாரு, ஆண்டவருக்காக வாழணும்ப்பா, ஆண்டவருக்காக வாழணும்ப்பா, ஆண்டவருக்காக வாழணும், நீங்க ஆண்டவருக்காக வாழணும்ப்பா. ஏன்? பாவத்துல இருந்து, சினிமால இருந்து என்னை தூக்குனார்ப்பா. என்னை தூக்குனவரை, என்னையே மீட்டெடுத்தவரை நீங்களும் அறிந்து கொள்ளணும், நீங்களும் பிறருக்கு அறிவிக்கணும்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த ஞானவானுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு எழுதுறாரு, நீங்கள் எங்க வந்திருக்கீங்க? உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். எங்க வந்திருக்க? ஆன்மாக்களுடைய கண்காணிப்பாளர், ஆன்மாக்களுடைய ஊற்று, ஆன்மாக்களுக்காக தன் இதயத்தை திறந்து வைத்திருக்கிற இயேசுவிடத்திலே நீங்கள் நான் வந்து சேர்ந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இப்ப நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல உங்க வாழ்க்கை பரிதாபமா இருந்துச்சு, என் வாழ்க்கை பாவத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப எங்க வந்திருக்கோம்? சொல்லுங்க, எங்க வந்திருக்கோம்? சத்தமா சொல்லுங்க, எங்க வந்திருக்கேன்? ஆண்டவர்கிட்ட வந்திருக்கேன். கையை வைத்து சொல்லுங்க, எங்க வந்திருக்கேன்? வந்திருக்கீங்களா? வந்தவங்க மட்டும் கைகளை வச்சு சொல்லுங்க, வந்திருக்கீங்களா? யார்கிட்ட வந்திருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட வந்திருக்கேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிற நோக்கம் என்ன? பாவம் வேண்டாம், தீமை வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். வந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அநேகரை தேவனுக்கு உரியவர்களாக, ஆண்டவருக்கு உரியவர்களாக, தேறினவர்களாக மாற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, உங்களை மீட்ட ஆண்டவரை, உங்களை மீட்ட ஆண்டவரை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? மற்றவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? பாவத்தை விட வேண்டாமா? அநீதியை விட வேண்டாமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? இயேசுவுக்காக வாழ வேண்டாமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கேளுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வர்றீங்க, போறீங்களா? வர்றீங்க அப்படின்ட்டு போறீங்களா? ஜெபம் பண்ற கூட்டம் இல்லைங்க, கிறிஸ்துவுக்காக வாழ்கிற கூட்டம், கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்கிற கூட்டமாய் நீ மாற வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் நல்ல கவனிக்கணும். எபிரேயர் 13:17 சொல்லுகிறது, உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள், அவர்கள் உங்களை பற்றிய கணக்கு கொடுக்க வேண்டி இருப்பதால். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீ என்ன செய்யணும்? உனக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினாரு, உன்னை ஆண்டவர் மீட்டாரு, ஆயனாகிய இயேசுவிடத்தில் வந்துட்டோம். வந்த நீ என்ன பண்ணணும்? உன் முன்னால் இருக்கிற இந்த திருச்சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு, உன் முன்னால் இருக்கிற உன் ஃபேமிலிக்கு, உன் முன்னால் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இன்னைக்கு பார்க்குற ஒரு மார்க்கெட்டுக்கு போகிற உன்னை பார்க்குற ஒருத்தருக்கு நீ இயேசுவை கொடுக்க கடமைப்பட்டிருக்க. இல்லைன்னா உனக்கு என்ன பண்ண தெரியுமா? நீ கணக்கு கொடுக்கணும். உங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க. உன் மேலே எனக்கு கணக்கு இருக்கு.
இந்த உலகத்தில் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த இந்த வாழ்க்கையில நாம் ஒருவருக்கு கணக்கு கொடுத்து கடவுள் முன்னால கணக்கு கொடுக்கணும். உனக்கு ஆண்டவர் பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. நீ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்கிற. எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் நான் எங்கள் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவேன், ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் போனேன்னா நான் எப்படியாவது ஒரு 10 பேரையாவது ஜபத்துக்கு கொண்டு வந்துடுவேன். பிரைஸ் தி லார்ட். நேற்று ஒரு சகோதரி, ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரி, 12 ஆண்டு காலம் குழந்தை பாக்கியம், அவருடைய கணவர் கொத்த வேலைக்கு போகிறார். பாருங்க, எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னது, காலையில் ஃபர்ஸ்ட் வந்தது அந்த அம்மா தான். நல்ல திருநீர்லாம் போட்டு ஜம்முன்னு வந்திருக்குங்க. நான் கேட்டேன், என்னம்மா சாமி கும்பிட வந்தேங்க? இந்த நான் எங்கள் வீட்டுக்காரர் கொத்த வேலை பார்க்குறாருல, அந்த வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, எப்பா குழந்தை இல்லைன்னு ஏன் கவலைப்படுறீங்க, இன்னைக்கு புதன்கிழமை ஜபம் இருக்குது, உங்கள் வீட்டை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லை, சொன்னவரும் அவருடைய மனைவியும் இந்த சகோதரியை வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு கடைசியில் பார்த்தா அந்த அம்மா கை தட்டுது, பாடுது, ஜெபம் பண்ணுது. அந்த அம்மா சொன்னது, இனிமே நான் ஏசப்பா பிள்ளையா மாறணும். உடனே ஒரு பைபிள் எடுத்து கையில் கொடுத்து, நீங்கள்லாம் பைபிளை எப்படி தூக்கி ஓரமாக வச்சுருக்கிறீங்க சிலர், ஆனால் அந்த அம்மா பைபிளை பரட்டுது. அந்த அம்மா பக்கத்தில் கேட்குது, பைபிளை பரட்ட சொல்லித்தாங்களேன். என்ன வசனம்? எத்தனை பேர் பார்த்தீங்க? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எத்தனை பேருங்க கொடுக்குறீங்க? நீங்கள் இன்னொருத்தருக்கு காவலாளி. ஆண்டவர் கேட்பார்ல, அன்று காயினை பார்த்து கேட்ப, காயின் உன் சகோதரன் ஆபேல். இன்னைக்கு உன்கிட்ட கேட்பார், உன் கணவனை பற்றி கேட்பார், உன் மனைவியை பற்றி கேட்பார், உன் பிள்ளைகளை பற்றி கேட்பார், உன் கூட கொடுத்த ஊழியரை பற்றி கேட்பாரு. நீ எத்தனை பேரை தேவனுடைய ஊழியத்துக்கு கொண்டு வந்த, தேவனை குறித்த அறிவுக்குள்ள கொண்டு வந்த, எத்தனை பேரை விண்ணகத்தை நோக்கி நடத்தினோம். அப்ப உங்களுக்கு எனக்கு தெரியணும், என் மேல ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. சொல்லுங்க, என்ன இருக்கு? பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இருக்கு? பொறுப்பு இருக்குதுங்க. ஊழியம்னா சும்மா 2 பாட்டை பாடி ஹாயா கையை அசைச்சிட்டு ஒரு பெரிய வீடியோ கேமராவில் இன்னைக்கு காமிக்கிற ஒரு பெரிய அல்டிமேட் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி என்ன நிறைய லைட்டிங்லாம் போட்டு சூப்பர் டான்ஸ், ஏல் எல்லோ ஹிம் அப்படிலாம் 2 பாட்டை பாடி ஒரு 10 லட்சம் பேர் பார்த்தாங்க அப்படின்னு ஒரு யூடியூப்லையோ ஒரு பெரிய காரியத்தையோ காமிச்சிட்டு போறது இல்லைங்க. தேவனுக்கு உரிய கூட்டம், ஆண்டவருக்காக பரலோகத்துக்கான ஒரு கூட்டத்தை நானும் நீங்களும் சந்திக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேற சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பவுல் எழுதுறாரு 1 தெசலோனிக்கேயர் 2:19 சொல்லுவாரு. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். நம் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது அவர் முன் உங்களை தானே நாங்கள் எதிர்நோக்கி இருக்க போகிறோம். நீங்கள் தானே எங்கள் மகிழ்ச்சியும் பெருமையோடு சூட போகும் வெற்றி வாகையுமாய் இருக்க போகிறீர்கள். உங்களை தவிர வேறு யார் இருக்க முடியும்? உங்களால் தான் எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். கைத்தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு வேகத்திலிருந்து காண்பித்து கொடுக்கிறேன். நீங்க லூக்கா செய்தி 16ஆம் அதிகாரம் 19, லூக்கா 16:19. ஒரு செல்வந்தன் இருந்தான், ஒரு ஏழை இருந்தான். 2 பேரும் ஒரு நாள் மரித்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 2 பேரும் என்ன செஞ்சாங்க? சத்தமா சொல்லுங்க. 2 பேரும் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்களும் செத்து போவீங்க. சொல்லுங்க, நீங்களாம் ஒரு 1000 வருஷம் வாழ்வீங்களா? அப்ப என்னைய பார்த்து சொல்லுங்க, நீ செத்து போப்பா. அப்படிதானியா? பயமா இருக்க? அல்லேலூயா. நீ ஒரு நாள் என்ன செய்வ? செல்வந்தனும் செத்தான், லாசரும். சொல்லுங்க, செல்வந்தனும் செத்தான். சொல்லுங்க, செல்வந்தனும் செத்தான்,
இப்ப லாசரை நாய்கள் தான் புண்ணை நக்கிச்சு. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க லாசரை அடக்கம் பண்ண ஆளே நாய்களே இழுத்து கொண்டு எங்கேயா போட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, செல்வந்தன் செத்தான், எப்படி எடுத்திருப்பாங்க அடக்கம்? சந்தன பெட்டி, தங்கத்திலே கில்ட்டு இப்ப வைக்கிறாங்க. இப்பவுமே தங்கத்தில் வைக்க நம்ம தங்கத்தையே வச்சிருப்போம். எல்லாம் வச்சு சூப்பரா பேண்ட் வாத்தியம் எல்லாம் போட்டு அனுப்பியாச்சு. இப்ப சௌரியமா பார்த்து சொல்லுது, பிறந்தா இத மாதிரி பிறக்கணும், செத்தாலும் இவனை மாதிரி சாவ. அதே ஒருத்தர் நாய் கொண்டு போய் இழுத்து போட்டிருக்கு. டயனா என்னமா சொல்லுவ, இவெல்லாம் இந்த உலகத்தில் ஏன் தான் பிறந்தானே? இதெல்லாம் உலகம். ஆனா இப்ப நல்ல கவனிச்சு பாருங்க, மேல இதனுடைய அளவீட வித்தியாசமா இருக்கு. கற்பனை பண்ண முடியல. உலகத்துல பெயர் புகழோடு ஆடம்பரமாய் எல்லாம் பிறப்பு இழப்பு எல்லாம் செஞ்ச ஒருத்தன் நரகத்துல கிடக்குறான். உலகத்துல நிந்தையும் அவமானம் பெற்ற ஒருத்தன் ஆபிரகாமுடைய மடியில இருக்கான். இப்ப இதுல வித்தியாசம் என்ன தெரியுமா? ரொம்ப எனக்கு தொட்ட வந்து இப்பொழுது இந்த ஆவியானவர் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்து சொல்றாரு. நான் ஒரு நாள் தேவனை நோக்கி போறேன், பவுல் சொல்றாரு. அப்போ எனக்கு ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் மேல இருக்கிறேன், இங்க இருக்கிற டயனா பைபிளோட வர்றா, ஜெபிக்கிறா, இயேசுவை பத்தி 10 பேருக்கு சொல்றா, வீட்டுக்கு போறா, கணவனை இயேசுக்குள்ள நடத்துறா, பிள்ளைகளை இயேசுக்குள்ள நடத்துறா. இதை நான் மோட்சத்துல இருந்து பார்க்கிறேன். எனக்கு யார் மகிழ்ச்சி? ஆண்டவர் சொல்றாரு, நன்று நன்று நல்ல ஊழியனே, உன்னை 5 பேரை கொடுத்தேன், நீ எத்தனை பேரா மாத்தி வச்சுட்ட? 10 பேரா மாத்திட்டப்பா, என் சந்தோஷத்துக்குள்ள நீனும் வந்துருட்டாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்ல கவனிமா, நீ உன் குடும்பத்தை இயேசுவுக்கு நடத்தணும், உன் பிள்ளைகளை இயேசுக்குள்ள நடத்தணும். நீ ஒரு நாள் போகும்போது உன் முன்னால ஆண்டவர் காமிப்பார். இப்ப ஒரு நாள் காமிப்பாரா அப்படின்னு சொல்ல கேள்வி உனக்கு இருக்கும். இப்ப கவனி, நரகத்துக்குள்ள ஒருத்தன் போயிட்டான், செல்வந்தன். போன உடனே கவனி, அவன் கிடக்குறதுங்க பாதாளம், நரகம். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. நரகத்துக்குள்ள கிடக்குறான். நரகத்துக்குள்ள கிடக்குறான். அவன் ஒரு சொட்டு தண்ணி கேட்கிறான், நடக்கல. இப்ப அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு, என்ன ஞாபகம்? இந்த பூமியை விட்டு நான் வந்திருக்கேன், நான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதே இடத்துக்கு யார் வர போறா? சொல்லுங்க, பக்கத்தில் கேட்கறதுக்கு. உங்க அப்பாவும் அம்மாவும் அதே இடத்துக்கு போகணுமா? உன் அண்ணன் தம்பி அதே இடத்துக்கு போகணுமா? உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் அதே இடத்துக்கு போகணுமா? ஏங்க கத்திக்கிட்டு கிடக்குறோம்? ஏங்க உன்னை திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கிறோம்? ஏன் உன்னை திரும்ப பார்த்து தனித்தனியா பேசிக்கிட்டு இருக்கோம்னா? வேற ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நீ அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. சிரிச்சிட்டு பேசுவேன், முகத்தை கொடூரமாக்கி பேசுவேன், கடிந்து பேசுவேன். ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஒரு நாள் நீ அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. ஆனா அவன் சிந்திக்கிறான், இந்த இடத்திற்கு என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறார்கள், அவர் வரக்கூடாது. அதனால ஓ ஆபிரகாமே, நீர் இந்த இறந்து போன லாசரை அங்கே அனுப்பும், அவன் போய் சொல்லட்டும். எப்பா உங்களுக்கு தெரியுமா, உன் சகோதரன் இவங்க உலகத்துல பிரம்மாண்டமா இருந்து தங்க கட்டில படுத்து தூங்குனானே, அவன் எங்க கிடக்குறான்? எரி நரகத்துல கிடக்குறான்பா. நீங்கெல்லாம் குடிக்காதீங்கப்பா, நீங்கெல்லாம் அட்டூழியம் பண்ணாதீங்கப்பா, மனமாறிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் சொன்னாரு, கண்ணு குருடானதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாதப்பா. சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுமா. கண்ணுக்கு உடைட்டு இனிமே உனக்கு சூரியன் கிழக்க உதிச்சா என்ன, மேக்க உதிச்சா என்ன? இப்படி பைபிள் எழுதியிருக்க. நான் சொல்றேன் உனக்கு புரியுறதுக்காக. அர்த்தம் என்னன்னா, பூமியில் இருக்கிறவரை தான் எரேமியா தீர்க்கதரிசி, எசையா தீர்க்கதரிசி, மோசே, யோசுவா, இணைச்சட்டம், உபாகமம், இதெல்லாம் உனக்கு, இதெல்லாம் அங்கே ஏற்கனவே இருக்கு.
தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, இறைவாக்கினர்கள் இருக்காங்க, இவங்களெல்லாம் உனக்கு கொடுத்தம்பா. ஆனால் நீ என்ன செய்யல? நல்லா சாப்பிட்ட, நல்லா குடிச்ச, நல்லா படுத்த, பேருக்கு கோயிலுக்கு போன, கோபுரம் கட்டின, கோயில் கட்டின, எல்லாம் பண்ண. ஆனால் இதுக்கு மேலே செல்லுபடி ஆகாது. கவனிங்க, ஒரு நாள் நீ தேவராஜ்யத்துக்கு போகும்போது, ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு போகும்போது, நீ இந்த உலகத்தில் செய்த ஆத்தும அறுவடை தான் உனக்கு மகிழ்ச்சி. கை தட்டுங்கப்பா. நான் இன்னைக்கு பிரதரோடு திருச்செந்தூர் பக்கம் போயிட்டு இருந்த பொழுது சொன்னேன், இந்த இடத்துல என்னை ஒரு நாள் ஒரு அம்மா பிடிச்சி நிப்பாட்டி என்ன அடையாளம் தெரியுதா? தெரியலம்மா. பிரதர், இன்னைக்கு உங்களால தான் என் மகன் குடிப்பழக்கத்தை விட்டு மனம் திரும்பி அவனைக்கு யோக்கியமா, ஆண்டவருக்கு பிரியமா, நல்லவனா வாழ்றான்னு அவன் அம்மா சொன்ன போது நான் சொல்ல முடியும், எனக்குரிய பங்கு கடவுளிடத்தில் இருக்கிறது. எனக்குரிய பங்கு ஆண்டவர்கிட்ட இருக்குங்க. நான் உங்களுக்காக போதிக்கிறது, உங்க முன்னால நிற்கிறது ஒண்ணுமே வேணா பார்க்காதுங்க. நீங்க என்ன திட்டினாலும் சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பேசிக்கலாம், அது உன்னுடைய விருப்பம். ஆனா எனக்கு தெரியும், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்கு. என்ன தெரியுமா? எப்படியாவது ஆண்டவருக்காய் ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். பவுல் சொல்றாரு, நான் ஒரு நாள் இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், கவனிச்சு பாருங்க. நீ படிக்கிறியா? சத்தமா படிமா. ஒருத்தர் படி. 1 தெசலோனிக்கேயர் 2:19 படி. படிக்கிறீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 2:19 படிமா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அவர் முன் உங்களை தானே நாங்கள் உங்க எதிர்நோக்கி, பக்கத்துல கை குடிச்சலுங்க. ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவை நீ பார்க்கும்போது நீ என்ன எதிர்பார்ப்ப? இயேசு எனக்காக சிவப்பு கம்மலை விரிப்பாரா? தங்க கட்டில் போட்டிருப்பாரா? வைகிற ஒட்டியானம் தருவாரா? இல்ல இல்ல. நீ அங்க போகும்பொழுது பார்ப்பது தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்காய் வாழ்ந்த வாழ்க்கை, ஆண்டவருக்காய் செய்த ஒவ்வொரு காரியங்களும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்தியாவுக்காக டெண்டுல்கர் விளையாண்டார் அப்படின்னா, இன்னைக்கு அவர் ஒரு ஓய்வு பெற்றுட்டாரு. ஆனா அவர் விளையாண்ட பேட், அவர் வச்ச எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒரு பெரிய காட்சியகம் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பாருங்கப்பா, இந்த மனுஷனுக்காக விளையாண்டாம்பா, தேசத்துக்காக விளையாண்டாம்பா. இத்தனை வயசுல போட்ட ஜெர்சி அப்படி வச்சுக்கோங்க, அவருடைய அந்த எல்லாமே அவர் வச்சிருந்த உடைஞ்ச பொருள் கூட எல்லாமே காட்சிப்படுத்திருப்பாங்க. ஏன்? இந்தியாவுக்காக விளையாண்டாயா? நீ கடவுளுக்காக வாழ்ந்திருப்பாய் என்றால், நீ கடவுளுக்காக இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை தேடி சென்று அவருடைய பிரசன்னத்தை கொடுத்திருப்பாய் என்றால், பரலோக பிதா உன்னை நினைவு கூறாமல் போவாரா? நீ செய்த அந்த ஆத்தும அறுவடைய உன் கண்ணால பாப்பியே. நீ நான் ஒரு கேள்வி கேட்கிறேனே, புனித சவேரியார் பரலோகத்திலிருந்து நம்மளை பாப்பாருங்க. பாப்பாராமா? சொல்லுங்க, பாப்பாரா? இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோமே, புனித சவேரியார் அங்க இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? விண்ணகத்திலே தேவனோடு கூட இருக்கிறார் அல்லவா? இப்பா நீ போட்ட விதை என்ன செய்யுது? வளர்ந்துருக்குப்பா. நீ தெரு தெருவா நடந்தையே, உன் காலெல்லாம் நரம்பெல்லாம் வெடிச்சு போச்சே, அதுக்கு பலன் கிடைச்சிருக்குப்பா, கிடைச்சிருக்கு. நீங்க தாங்க என் மகிழ்ச்சி. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்கிற வாழ்க்கை தான் மகிழ்ச்சி. எனக்கு என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நம்ம வண்டி டிரைவிங்காக வந்தவர் தான் பிரதர் பாக்கிய செல்வம்னு ஒரு பிரதர். இங்க இருக்கிற எத்தனை தெரியும்? பாக்கிய செல்வம். ஆனா இன்னைக்கு அவரு சொன்னார், பிரதர் நீ தூரமா போனாலும் கூட நான் இன்னைக்கு ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கை தட்டுங்க.
மக்களை சந்திக்கிறார், சாட்சியம் கொடுக்கிறார், பாடுகிறார், பிரசங்கிக்கிறார். குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா கூட வாழணும், வாழ்ந்த ஆண்டவருக்காக வாழணும்னு வைராக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்க. நினைச்சேன் சந்தோஷமா இருக்கியா? ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பத்தி, அதான் என் சந்தோஷம். நீ ஏனைக்கா கோணைக்காவா இருந்தன்னு வச்சுக்கோ, நீ வளராம அப்படி சோடையாவே இருந்தன்னு வச்சுக்கோ, நீ எப்போதும் பிரச்சனையை கொடுக்கிற முள்ளாவே இருந்தன்னு வச்சுக்கோ, கடவுளுக்கு முன்பாக நான் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கல்லவா? பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பவுல் சொல்றாரு, மீண்டும் அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் தானே எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையோடு சூட போகும் வெற்றி வாகையுமாய் இருக்க போகிறீர்கள். உங்களை தவிர வேறு யார் இருக்க முடியும்? ஆம், உங்களால் தான் எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அல்லேலூயா. எங்களுக்கு அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்குது, குணமாகுது, இதெல்லாம் ஆண்டவர் வேலை, அதெல்லாம் அல்லேலூயா. ஆனா எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? இயேசுவை அறியாமல் பாவ இருளில் இருக்கிறவர்கள் இயேசுவை அறிந்து பாவ இருளிலிருந்து அவர்கள் விடுதலை அடைந்து மெய்யான ஒளியான இயேசுவை கண்டடைய வேண்டும் என்பதே நம் இருதயத்தின் வாஞ்சை. அல்லேலூயா. அப்ப நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? இயேசுவை அறிவிக்க, கிறிஸ்துவுக்குள் தேறி கிறிஸ்துவுக்காக தேறினவர்களை உருவாக்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? நீ எதுக்குமா அழைக்கப்பட்டிருக்க? எங்கேயோ இருக்க வேண்டிய உன்னை ஆண்டவர் ஏன் கொண்டு வந்தாரு? கை தட்டிட்டு போறதுக்கு இல்ல, கிறிஸ்துவ அறிவிக்கணும், இயேசு அறிவிக்கணும். ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு பைபிள் தெரியாது பிரதர், ஆனா இயேசு நான் சொல்றேன். எப்படிமா? எனக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் இயேசப்பாவை பத்தி சொல்லுவேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, விரும்புனாங்களோ விரும்பலையோ இயேசப்பாவை சொல்லு. யார சொல்லு? அடிச்சாலும் துப்புனாலும், உன்னை கொன்னு போட்டாலும் என்னை கொன்னு போட்டாலும் எல்லாருக்கும் இயேசு சொல்லணும். என்னை தொட்ட இயேசு உங்களை தொடுவார். என் கண்ணீரை துடைத்த இயேசு உங்க கண்ணீரை. பிள்ளைகளே, பாவத்துக்கு இடம் கொடுக்காத, பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போயிடாத, கிறிஸ்துவுக்காக வாழணும், கிறிஸ்துவுக்காக வாழணும். ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன், எடுத்து வாசித்து முடிப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1 சாமுவேல் 1:24 சொல்கிறது. சாமுவேலை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. அவனுடைய தாய் பால்குடி மறந்ததும் அவனை தூக்கி கொண்டு வந்து தேவனுக்கென்று அர்ப்பணித்தாள். ஆமென். அல்லேலூயா. எப்படி அர்ப்பணிச்சா? சுத்தமா சொல்லுங்க, எப்படி மறைச்சா? பால்குடி மறந்ததும் சாமுவேலை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா. ஆண்டவரே, நீங்க தான் தந்தீங்க, உங்கள்கிட்ட கேட்ட, நீங்க தந்தீங்க, நானும் சொன்னேன் அவனை உமக்கே தந்துருவேன்னு கொடுத்துட்டேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையை என் வாழ்க்கையை சொன்னல, ஆண்டவரே என்னை எப்படியாவது மீட்டுக்கோங்க, உமக்காக வாழ்வேன் சொன்னீங்களா? சொன்னீங்களா? சொன்னீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கொடுத்துருங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப பைபிள் சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தான். எப்படி தெரியுமா? 1 சாமுவேல் 2:26. நீ வளர்வியாங்கிறத சிந்திக்கிறது தான். சிறுவன் சாமுவேல் வளர்ந்து ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உகந்தவனாய் இருந்து வந்தான். ஆமென். யாருக்கு உகந்தவனா இருந்தான்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க யாருக்கு உகந்தவனா இருக்கணும்? ஆண்டவருக்கு உகந்தவனா இருக்கணும். உன் முன்னால இருக்கிற மனுஷ சக மனிதனுக்கும். சிலர் பரிசுத்தவதியா இருப்பீங்க, ஆனா இருக்கிறவட்டெல்லாம் சண்டை. சிலர் பரிசுத்தவானா இருப்பான், ஆனா யாரையும் பிடிக்காது. நல்ல கவனி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கும் மனிதனுக்கும். இததான் தானியேல் சொல்லுவாரு, நான் கடவுளுக்கு முன்பாகவும் மாசற்றவன் தான்,
ராஜாவே உனக்கு முன்னாலேயும் நாம் ஆசட்டம். இன்னைக்கு சகோதரர் அருமையான பிரதர் மூலமான சொல்றாரு, இயேசு கிறிஸ்துடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் அவர் வளர்ந்தார். ஆமென், அல்லேலூயா. இப்ப இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையில பாருங்க, இவ்வளவு வளர்ந்த அவருக்கு 7ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 7 சொல்லுது, சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை, அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவே. இவ்வளவு வளர்ந்தாருங்க, ஆனா என்ன அறியல தெரியுமா? தேவனுடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் தெரியல. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறையங்கள் அப்படிதான், நான் ஜெபத்துக்கு வந்துட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆனா தேவனுடைய திட்டம் தேவனுடைய வார்த்தையை நான் என்ன செய்யல, அறியல. இன்னைக்கு வாமா உனக்கு அறிஞ்சுக்கோ. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப சாமுவேலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சாமுவேல் சாமுவேல் என்று ஆண்டவர் அவரை பெயரை சொல்லி அழைத்த பொழுது ஒரே ஒரு காரியத்தில் அவன் முடிவெடுக்கும்படி ஆண்டவர் வைத்தார். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். உன் வேலை என்ன வேலை? பக்கத்தில் உள்ளவங்க அவங்க சொல்றது, இவங்க சொல்றது, உலகம் சொல்றது, சினிமாக்காரன் சொல்றது, அவா சொல்றது, இவா சொல்றது இல்ல. யார் பேசுறதுக்குள்ள வளரணும்? அப்ப முதல்ல வசனத்துக்குள்ள நீ வளரணும். பிரைஸ் தி லார்ட். தேவ வசனம், ஆண்டவர் உன்னோடு பேசுகிற அவருடைய வசனத்துக்குள்ள வளரணும். அல்லேலூயா. பைபிள் என்பது என்ன? கடவுளின் மனம். கடவுளுடைய இருதயம் தான் என்னது? பைபிள். இந்த வேதத்தை திறந்தாதான் அவர் பேசுறது உனக்கு தெரியும். இந்த வேதத்தை தர, தேவனுடைய வசனத்தை தர. பிரைஸ் தி லார்ட். அதே அதிகாரம் என்ன தெரியுமாங்க சொல்லுது? தேவ வசனத்தை ஆண்டவரோடு பேசுறது அவன் கேட்டு, நீர் பேசும் அடியான் வாழ்வன் எப்ப சொன்னாரோ அதுக்கு பின்னால 1 சாமுவேல் 3:19 சொல்லுது, சாமுவேல் வளர்ந்தான், ஆண்டவர் அவனோடு இருந்தார், சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விடவில்லை. கை தட்டுங்க. வளர்ந்தான். சொல்லுங்க, வளர்ந்தான். எதுல வளர்ந்தான்? உடம்புல சொல்லல. இந்த வசனத்தினுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன? தேவனுக்குள் அவன் வளர்ந்தான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, ஜெபிக்கிறவர்களே, நீங்கள் ஆண்டவருக்குள், பரிசுத்தத்திற்குள், ஜெபத்திற்குள், ஆண்டவருக்காய் வாழ்கிற வைராக்கியத்திற்குள் வளருங்கள். பிரைஸ் தி லார்ட். நீ ஆண்டவருக்குள்ள வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, பைபிள் பார்த்தீங்களா, அவன் வளர்ந்தான், ஆண்டவரும் அவனோடு இருந்தார். அதனால என்ன ஆயிட்டு? வாயை திறந்து அவன் சொன்னது ஒண்ணுமே கீழே. அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், ஊழியர்கள் உண்மையிலே ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு வந்துட்டியா, உன் வாயை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். நீ பேசிக்கிட்டே இருக்கியா, நீ உலகத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. ஆண்டோடைய ஊழியர்கள் தேவையில்லாம பேசக்கூடாது. ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறியா, உன் வாயிலிருந்து புரணி வரக்கூடாது. ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறியா, உன் வாயில மற்ற பேச்சுக்களே இருக்கக்கூடாது, வீணான பேச்சுக்கள். அப்ப நீ அர்த்தம் என்ன? பைபிள் வசனத்தை படிச்சியா? இது இன்னைக்கு படிச்சுக்கோ. ஆண்டவுடைய ஊழியருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய வர என்னன்னா, அவன் வாயிலிருந்து நல்லா இருப்பீங்க, கடவுளை ஆசீர்வதிப்பார். இவ்வளவுதான். போப்பா, வேலை கிடைச்சிட்டுப்பா, பெரிய ஞானி, குறியெல்லாம் பார்த்து சொல்லல. அடுத்து போன் வருது, ஐயா இது நடந்துச்சியா? ஏன்பா இங்க வாயில என்ன பெரிய வெண்கலமா வச்சிருக்கிறோம், தங்கம் வச்சிருக்கிறோமா, இல்லைன்னா எதா இருக்குதா? உலக சக்தி இல்லை, தேவன் மீது நம்ம வைத்திருக்கிற அந்த பற்று வாயில் இருக்கிற வார்த்தையை கூட விலையேற பெற்றதாய் மாற்றி அநேகருக்கு அற்புதத்தை கொண்டு வரும். கை தட்டுங்கப்பா. நீ அதே வாய கேலிக்கும், கிண்டலுக்கும், அசுத்தத்துக்கும், அதுக்கும் இதுக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டியா? எழுதி வச்சுக்கோ, நீங்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள் அல்ல. அவருடைய ஊழியன் வளர்ந்தான், ஆண்டவரும் அவனோடு இருந்தார், அவன் வாயின் வார்த்தை கீழே. இப்ப அப்படியே நீங்க புதிய ஏற்பாட்டு சபைக்கு வாங்க,
திருச்சபை வளர்ந்தது. திருத்தூதர்கள் சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். அவர்கள் வாய் பேசின இடத்தில் அற்புதம் நடந்தது. கிறிஸ்துவை அவர்கள் பறைசாற்றினார்கள், வேற யாரையும் சொல்லல. அல்லேலூயா. பேதுரு, எந்த பேதுரு மறுதலிச்சுட்டு ஓடின பேதுருவோ அதே பேதுருவை பயன்படுத்தின ஆண்டவர் பேதுருவை வைத்து ஒரு பெரிய அசைவை உண்டாக்கினார். அவர் பிரசங்கம் பண்ண உடனே 3000 பேர் மனம் திரும்பினார். அவர் பிரசங்கம் பண்ண உடனே 5000 பேர் மனம் திரும்பினார்கள். 3ஆம் மணி வேளை ஜெபத்துக்கு போன பொழுது வழக்கமா பிச்சை எடுக்கிற மனுஷனை பார்த்து சொன்னாரு, பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எந்திரிச்சு நடப்பான். நடந்தான். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன். ஆண்டவரே, என்னை உமக்கு உகந்தவளாய் மாற்றும், நான் உமக்காய் பயன்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் முழங்கால் படியிடுங்கள். கண்களை மூடி உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் உமக்காய் வாழ வேண்டும், உமக்காய் என்னை மாற்றும். ஆண்டவரே, உமக்காக நான் வாழ வேண்டும், உமக்காக நான் பயன்பட வேண்டும். ஆண்டவரே, என்னை ஒரு மாற்றுங்க. ஆண்டவரே, பழைய பாவத்திலிருந்து மீட்ட அந்த அனுபவத்தை விட்டுட்டு மீண்டும் பழைய பாவங்களுக்குள் போன என்னை இயேசுவே மீட்டருளோ, என்னை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. என் சுபாவத்தை மாற்றுங்க ஆண்டவரே. வேண்டாத பலகீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும் ஐயா. இசையா 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 இசையா. கைகளை உயர்த்தி கண்ணீரோடு இசையா, ஆண்டவரே, இசையா, நல்ல உணர்ந்து வாயை திறந்து இசையா, இசையா, குரலை உயர்த்தி இசையா, 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 இசையா. தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடோ, முற்றிலும் எரித்து விடோ. உன்னுடைய கோபங்கள், வைராக்கியங்கள், மன்னிக்க முடியாத மனப்பான்மைகள், உன்னுடைய சில்லத்தனமான எண்ணங்கள், எல்லாத்திலையும் பிறரோடு போட்டி போடுகிற மனப்பான்மைகள், வேண்டாத காரியங்கள், உலக இயல்புகள், உலக இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி இயேசுவிடத்திலே வா.